அந்த டயாலிசிஸை வந்து யார் செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அந்த புத்தகம் முழுக்க வந்து இருக்கிறது. இந்த புத்தகம் வந்து பல விஷயங்கள் வந்து பேசுது. இதுல வந்து மரபணு மாற்றத்தை பத்தி பேசுது, பரிணாம வளர்ச்சியை பத்தி இந்த புத்தகம் பேசுது. அடுத்து உயிரின பல்வகை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை பத்தி முழுமையாக அந்த புத்தகம் வந்து பேசுகிறது. அடுத்து கழிவு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை பத்தி முழுமையாக எவ்வளவு கழிவுகள் ஒரு நாளைக்கு நம்ம வந்து வந்து வெளியிடுறோம், ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள். அடுத்து வந்து தண்ணி, ஒரு நீர் மேலாண்மையை பற்றி, ஒரு மறந்து போன மண் கலாச்சாரம். அடுத்து கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது எல்லாமே இணைத்து ஒரு விஷயமாக அந்த புத்தகங்கள்ல முழுக்க முழுக்க அப்படியே வந்து அழகா வந்து பண்ணியிருக்காங்க. ஆக இது சொல்லிட்டு என்ன தீர்வு அவங்க சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பூமியை காப்பது வந்து யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க. அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து அழகா வந்து சொல்றாங்க இதுல. ஸோ இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு பூமி தான். வேற இடம் நமக்கு வாழ்வதற்கான பூமி இல்லை. இந்த பால்வெளியில, இந்த அண்ட வெளியில வேறு வேறு கோள்கள் இருந்தாலுமே பூமி தான் உயிர்கோளம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ அதுதான் ஒரு வாழ்வதற்கான ஒரு இடமாக வந்து வந்து இருக்கு இப்ப. ஸோ அப்போ அந்த வாழ்வதற்கான இடத்தை வந்து விட்டுட்டு நம்ம வேற வேற எங்க போய் வாழ முடியாது. ஸோ அப்போ அந்த சூழலுக்காக தான் அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து வந்து சரி பண்ணணும். ஒரு மரபணுவாகட்டும், ஒரு மண்ணாகட்டும், ஒரு நீராகட்டும், ஒரு காலநிலை மாற்றமாகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணக்கூடிய தேவை நமக்கு, ஒரு தார்மீக கடமை இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி மக்கள் தொகை வரைக்கும் தான் தாங்கக்கூடிய ஒரு இடமாக வந்து இந்த பூமி வந்து இருக்குது. ஆனா இப்பயே நம்ம பாத்தீங்கன்னா 800 கோடியை நம்ம தாண்டிட்டோம். அது மாதிரி இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்திய மக்கள் தொகையில இன்னைக்கு நம்முடைய மக்கள் தொகை 147.6 கோடி. இப்போ இந்த ரெமுனரேஷன் நடந்துட்டு இருக்கப்ப செல்ஃப் ரெமுனரேஷன் நடக்குது. ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 147.6 கோடி வந்து நமக்கு வந்து இருக்கு. அது மாதிரி உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் தொகையில 19% இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை மட்டும்தான் இருக்காங்க. அது மாதிரி உலகத்திலேயே மக்கள் அடர்த்தி வந்து வந்து பாத்தீங்கன்னா 496 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வாழக்கூடிய இடமாக இந்தியா வந்து இருக்கிறது. ஸோ அதிகமா இடம்பெயர்வு யாரு பண்றாங்க, எந்த நாடு பண்ணுது அப்படின்னு பார்த்தா அதுலேயும் முதலிடமாக இந்தியா தான் இருக்கு. மக்கள் தொகையிலையும் தொடர்ந்து வந்து முதலிடத்தை உலக அளவில் தக்க வைத்துக் கொண்டது இந்தியா தான். 147.6 கோடி வந்து இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இந்த 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 பூமியை இந்த இந்தியா எவ்வளவு நாட்களுக்கு இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 450 கோடி ஆண்டுகள் தான் இன்னும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதா அறிவியல் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு காந்தியோட கோடு என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா, காந்தி வந்து சொல்றாரு LMS அப்படின்னு வந்து சொல்லுவார், லைவ் மோர் சிம்பிள் அப்படிம்பார். அதாவது ரொம்ப எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற கோட்பாடு வந்து காந்திகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா நம்ம காதுகளில் வந்து அது எட்டலை. சந்தர்ப்பம் வந்து கிடைச்சுன்னா நம்ம எல்லாமே என்ன பண்றோம்னா இயற்கை வளத்தை ஊதாரித்தனமாக, அதான் சரியான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன், இயற்கை வளங்களை வந்து ரொம்ப ஊதாரித்தனமாக ஒரு அதிகமாக ஒரு மெத்தன போக்கோடு நம்ம கையாளுகிற ஒரு இதுதான் வந்து இருக்குது. ஆனா ஒரு இந்தியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 600 இருந்து 800 கிராம் கழிவை வந்து உருவாக்குகிறார். இதுதான் ஒரு புள்ளி உரம் சொல்லக்கூடியது. 600 இருந்து 800 கிராம் கழிவை வந்து ஒரு இந்தியன் உருவாக்குகிறார். இந்தியாவோட முனிசிபல் வேஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 62 மில்லியன் டன்கள் வந்து இருக்கு. இந்த 62 மில்லியன் டன்கள்ல 12 மில்லியன் டன்கள் மட்டும்தான் மறுசுழற்சி வந்து செய்யப்படுது. ஆனா மற்ற எல்லாமே 62 மில்லியன் போக மீதி குப்பைகள் எல்லாமே வந்து நீர்நிலைகளிலும் ஈர நிலங்களிலையும் வந்து தான் அதெல்லாம் வந்து கொட்டி நம்ம வைக்கிறோம். ஸோ கொட்டி வைக்கிறதுனால எந்த அளவுக்கு ஈர நிலங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயங்களை இதுல வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான அந்த அமைப்பு இல்லாம புத்தகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அந்த பயத்தை வெளியிடக்கூடிய புள்ளி உரங்களை சொல்லக்கூடிய அந்த தரவுகள் மட்டும்தான் முழுமையா வந்து வந்துகிட்டே. ஸோ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கான ஒரு கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நிச்சயமாக நம்ம அடுத்த ஒரு கார் வந்து நம்மளால வந்து வாங்கிட முடியும். நிச்சயமா ஒரு வீடு வந்து நமக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாற்று வீடு வந்து நம்ம தயார் செஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம மொபைல் ஃபோன் எது நம்ம வந்து இது பண்ணாலும் நம்ம மாற்றுறதுக்கான தீர்வு நம்மகிட்டயே வந்து நம்ம வாழ்க்கையிலேயே வந்து இருக்கு. அது மாதிரி ஒரு தொழிற்சாலை ஏதோ டேமேஜ் ஆகுது அப்படின்னா கூட ஒரு புதிய தொழில்நுட்பங்களையும் புதிய தொழிற்சாலையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து நமக்கு 100% நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த பூமி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்னொரு பூமி கிடையாது அப்படிங்கிற கருத்தை தான் தொடர்ந்து ஆசிரியர் வந்து வெளியிட்டு இருக்காங்க.